வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட்ல ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது நம்ம பார்க்க போறோம். இந்த கிளைமேட் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஒரு ஏற்ற ஒரு டைம் தான் இது. இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய ஐஸ்கிரீம் நம்ம சாப்பிட்ருக்கோம், நிறைய ஃப்ளேவர்ல சாப்பிட்ருக்கோம். ஆனா ஜாக் ஃப்ரூட்ல வந்து ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது? ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த பலாப்பழ சோலையை வந்து நான் வந்து மிக்சியில வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேணுங்கிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து ஒரு பேன்ல போட்டு நான் அந்த பேஸ்ட் அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் இதில் வந்து குக் பண்றேன். நான் இப்போ இது வந்து குக் பண்றப்போ இந்த சுகர் இதுல கொஞ்சம் வேணுங்கிற சுகர் நமக்கு வேணுங்கிற சுகர் இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜாக் ஃப்ரூட்ல வந்து நம்ம ஜாம் செய்யலாம், பாயாசம் செய்யலாம், ஏதாவது பணியாரம் கூட செய்யலாம். இதுல நிறைய ரெசிபிஸ் வந்து இதுல நம்ம வந்து செய்யலாம். இதுல நான் ஒவ்வொரு ரெசிபியும் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நான் ஜாக் ஃப்ரூட்ல வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு. இது அவ்வளோ நல்லது. இது இந்த ஜாக் ஃப்ரூட் வந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், விட்டமின் சி, ஹை விட்டமின் சி இருக்கு இதுல பாதி எடுத்து நான் ஒரு டைட் கண்டெய்னர்ல வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட போறேன். எனக்கு அது ஜாமா யூஸ் ஆயிடுச்சு. பாருங்க, ஜாம் கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணுறேன். இதை நான் வந்து இப்போ பாதி எடுத்து ஜாமா யூஸ் பண்ணிக்க போறேன், பாதி வந்து ஐஸ்கிரீமா நான் யூஸ் பண்ணிக்க போறேன். நான் இந்த பல்பை நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற வச்சிடணும். நம்ம ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இந்த இதை வந்து இந்த பல்பெல்லாம் வந்து ஆற வச்சிடணும். இங்க பாருங்க, பால் கொதிச்சிட்டு இருக்கு. இதுல வந்து இது வந்து ஃபுல் இது தண்ணி கலக்காத பால். இது ஃபுல் கிரீம் மில்க். இதுல வந்து எந்த ஒரு ஃபேட்டும் வந்து எடுக்கல. இது வந்து ஃபுல் கிரீம் மில்க். இதை நான் பாயில் பண்ணிட்டு இருக்கேன், தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இந்த பாயில் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு சின்ன கிண்ணியில ஒரு பவுல்ல என்ன பண்ணலாம், கார்ன்ஃபிளவர் மாவு வந்து நம்ம இதில் சேர்க்க போறோம். ஒரு ரெண்டு டீஸ்பூன். கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு இதை இந்த மில்கோட ஆட் பண்ண போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா அந்த பாலோட நல்லா மிக்ஸ் ஆகுது. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த கொதிக்கிற பால்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயிலிங் மில்க்ல வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கொதிக்கட்டும். இந்த மில்க் என்ன ஆகும், கொஞ்சம் திக்னஸ் ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? திக்னஸ் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா ஒரு செகண்ட் பாயில் ஆகும். இந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியுது? இப்போ இது கூட நம்ம வந்து இன்னைக்கு கொஞ்சம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஒரு 1/2 கப் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். நம்ம அந்த பலாப்பழத்திலேயே வந்து நம்ம குக் பண்றப்போ கொஞ்சம் 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிருக்கோம்.
அதை வந்து நான் அதுலயே வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நான் வேணுங்கிற சுகர் வந்து அதுலயே ஆட் பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அது ஜாமும் வேணுங்கிறதுனால தான் நான் அதுல ஜாமுக்கு ஏத்த ஒரு ஸ்வீட்னஸ் எனக்கு வேணும். அது கரெக்டான அந்த ஸ்வீட்னஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் அதுல அளவா நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 2 யூசஸா நான் அதை யூஸ் பண்ண போறேங்கிறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க திக் ஆயிடுச்சுல, சுகர் எல்லாம் மிக்ஸ் ஆகி திக் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சிடணும். இப்போ இந்த பாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாலையும் அந்த பலாப்பழம் பல்ப்பையும் வந்து நம்ம தனியா ஆற வைக்க போறோம். அது ரூம் டெம்பரேச்சருக்கு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இது ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வந்துருச்சு, ஆறிடுச்சு இது நல்லா. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில அரைச்சிக்கணும். இதுல வந்து எந்த ஒரு எசன்ஸும் நம்ம வந்து சேர்க்கல, ஃப்ளேவரும் சேர்க்கல, இதுல கலரும் நம்ம சேர்க்கல. நம்ம இது நேச்சுரல் கலர் எல்லோயிஷாவே இருக்கு. இதுல இருக்கு இந்த ஃப்ரூட்லயே வந்து நேச்சுரல் கலர் இருக்கு. இதுல நேச்சுரல் ஃப்ளேவரும் இதுல இருக்கு. எந்த ஒரு எசன்ஸும் நம்ம ஊத்த தேவையில்லை. இல்லை இதுலயே வந்து எல்லாமே கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எதுவுமே செய்ய வேணாம். இதுல பாருங்க இதுல வந்து நான் கார்ன்ஃபிளவர் மட்டும் போட்டு நான் இதை திக்னஸ் பண்ணியிருக்கேன். நான் சர்க்கரை போட்டு இதுல கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் இந்த பல்ப் வந்து நல்லா குக் பண்ணிருக்கேன். சுகர் போட்டு நல்லா குக் பண்ணியிருக்கேன், நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்சியில போட்டு நான் அரிச்சிக்க போறேன். நான் இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கு மிக்சியில வந்து பிளண்ட் பண்றதுக்கு அந்த டைம்ல வந்து நீங்க டேஸ்ட் பார்க்கலாம். சுகர் வந்து கன்வீனியன்ட்டா இருக்கா, உங்களுக்கு போதுமானதா சுகர் இருக்கான்னு சொல்லி நீங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு சர்க்கரை வந்து பத்தாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்லயும் நீங்க வந்து சுகர் போட்டு நீங்க மிக்சியில வந்து ஒரு சுத்திக்கலாம். நம்ம பாருங்க நான் ரெண்டுத்தையும் போட்டு நான் மிக்சியில வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்ல திக்னஸா இருக்கு பாருங்க. நான் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, ஒரு திக்கா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சில இருக்குல்ல. இதுல வந்து எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லை, எந்த ஒரு கலரும் கிடையாது. இது நேச்சுரல் கலர்ஸ், நேச்சுரல் சுகர்ஸ் அண்ட் நேச்சுரல் ஃப்ளேவரோட நம்ம இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து இது ஸ்மூத்தியாவும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்படியே கொடுக்கலாம்னா இது இந்த மாதிரியே கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து நம்ம பால் நல்லா தண்ணி கலக்காத பால் நல்லா காய்ச்சிட்டு இந்த பைனாப்பிள் ஜாக் ஃப்ரூட் வேணுங்கிறது ஒரு 2-3 ஜாக் ஃப்ரூட் எடுத்துட்டு அதை மிக்சியில போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அது கூட பால், சர்க்கரை இது மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணி நீங்க பிளெண்ட் பண்ணி நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்மூத்தியா நீங்க கொடுக்கலாம். அதுவும் வந்து பயங்கர டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஜாக் ஃப்ரூட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம அதெல்லாம் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதோட டிப்ஸோட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் வந்து இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயத்த வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம், ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிடலாங்கிறது தான் ஒவ்வொரு நம்ம வீடியோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அப்படிதான். நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரூட் வந்து குவீன் ஆஃப் ஃப்ரூட்னு நம்ம சொல்லலாம். நம்ம இது அவ்வளோ ஒரு ஹெல்த்தி கண்டென்ட் உள்ள ஃப்ரூட். இது நிறைய மெடிக்கல் ரெமடிஸ்க்கு உண்டான ஃப்ரூட் இது. ஸோ இது வந்து அவ்வளோ ஹெல்த்தி, நமக்கு எடுக்கும் போது அவ்வளோ ஹெல்த்தி. இது உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் வந்து இதுலயே நமக்கு கிடைக்குது நமக்கு. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளா எவ்வளோ ஹெல்த்தியா ஈஸியா சீக்கிரமா வந்து நம்ம செய்யலாங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ரெசிபிலையும் நம்ம சேனல்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தோம். இன்னொன்னு கூட நம்ம பார்த்திருக்கோம், ஜாக் ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம். ஜாக் ஃப்ரூட் ஸ்மூத்தி எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம்.
ஸோ நம்ம 3 ஐட்டம்ஸ் வந்து ஒரே இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோலயே நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க இதை சாப்பிட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் இந்த கண்டெய்னர்ல நான் ஊற்றி வச்சிருக்கேன். நான் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நான் மூடிடுவேன். 1 hour கழிச்சு இதை ஃப்ரீசர்ல வச்சிடணும். நம்ம 1 or 2 hours நம்ம இதை ஃப்ரீசர்ல வச்சுட்டு திருப்பி எடுத்து பிளெண்ட் பண்ண போறோம். நம்ம 1 hour நம்ம பாருங்க. ஒரு 2 hours கழிச்சு நான் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துருக்கேன். இப்பவே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி வந்து ஜார்ல போட்டு ஒரு 2 சுத்து சுத்திடணும். பிளெண்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ஐஸ்கிரீம்ஸ். அந்த சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் இதை ஜார்ல எடுத்து போட்டு நான் வந்து ஒரு ஜார் பிளெண்ட் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி எவ்வளோ ஒரு ஸ்மூத்தியா இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்குல்ல? பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம், இப்போ திருப்பி அந்த கண்டெய்னர்ல போட்டுடலாம். அப்படியே ஜாரையும் அப்படியே சேர்த்து ஊற்றினாதான் சரியா இருக்கும். இந்த கரண்டியில் போட்டால் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா நல்லா இருக்குல்ல ஐஸ்கிரீம். கிரீமியா இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் கண்டெய்னர்ல திருப்பி ஊற்றிட்டேன். நான் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா ஸ்மூத்தியா இருக்கு பாருங்க. பயங்கர டேஸ்டா இருக்கு. இதை வந்து திருப்பி ஃப்ரீசர்ல கொண்டு போய் வச்சிடலாம். நம்ம நாளைக்கு காலைல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எப்பவுமே வந்து நீங்க ஐஸ்கிரீம் செய்யணும் அப்படின்னா ஈவினிங் வந்து இப்போ நைட் வந்து செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸிங் முடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அப்ப நைட் வந்து நீங்க ஐஸ்கிரீம் எடுத்து அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி 2 hours வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டு நீங்க பிளெண்ட் பண்ணிட்டு திருப்பி நீங்க எடுத்து கண்டெய்னர்ல போட்டு திருப்பி ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அப்போ மார்னிங் வந்து நீங்க பாக்குறப்போ ஐஸ்கிரீம் வந்து நல்லா செட் ஆயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஏதாவது டெக்கரேட் பண்றதுக்கு இதுக்கு மேல நட்ஸ் ஏதாவது உங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்க இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்க. ஆனா இப்போ போடக்கூடாது. நீங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 hour கழிச்சு அதுக்கு மேல நீங்க நட்ஸ் போட்டீங்கன்னா அது அழகா அப்படியே செட் ஆயிருக்கும். இப்ப நீங்க நட்ஸ் ஏதாவது நீங்க போட்டீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ள போயிடும். அதனால அது இல்லாம அது ரொம்ப ஊறிடும். இப்போ அதுக்கப்புறம் நீங்க ஒரு 1 hour கழிச்சு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா செட்டா இருக்கும். பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியில நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.